அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். அதில் ஏற்கனவே 3 இயல் 4வது இயலில் ஒரு செயல் பார்த்தாச்சு. அடுத்தது உயிர் வகை என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியர் இயற்றிய செயலுக்குரிய வினாவும் விடையும். அதற்குரிய வினாவை இது உரையாடல் வடிவில் அமைந்திருக்கு. ஆசிரியரும் மாணவர்களும் உரையாடுவதை போன்ற அமைப்பு. 1. தட்டாம்பூச்சி தாழப் பறந்தால் தப்பாமல் மழை வரும். 2. வானில் பறக்குது குதிரை. பறக்க பறக்க வால் குறையும் குதிரை, அது என்ன? இவை போன்ற அறிவியல் செய்திகள் கொண்ட பழமொழிகள், விடுகதைகளை படித்து அவற்றின் அறிவியல் அடிப்படை வகுப்பறையில் கலந்துரையாடுக. இதில் ஆசிரியர் இன்று பழமொழிகள், விடுகதைகள் பற்றி பார்ப்போம். நீங்கள் அறிந்த பழமொழிகளை பற்றி கூறுங்கள். மாணவன் 1. அத்தி பூத்தாற்போல். அத்திப்பூவை யார் அறிவார்? இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, இயல்பாக மரங்களில் பூ பூத்து காய்த்து கனியும். ஆனால் அத்தி மரம் மட்டும் பூவாமல் காய்க்கும். 2வது விளக்கம், அத்திக்காய்கள் தொங்கும்போது எப்பொழுதுமே பூக்கும் பூவை அறியும் வாய்ப்பு குறைவுதான். அதனால் உருவான பழமொழி அத்திப்பூவை யார் அறிவார்? மாணவன் 2. 2வது பழமொழி, ஆனைக்கும் ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். அதனுடைய விளக்கம், வலியோர்க்கு காலம் வந்தால் எளியோர்க்கும் ஒரு காலம் வரும் என்பது இக்காலத்தில் கூறும் விளக்கம். அதன் உண்மையான விளக்கம், நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை அப்படின்னா கூட்டல் நெய், பசுவின் நெய். பூனை அப்படின்னா பூ கூட்டல் நெய், பசுவின் நெய் என்னன்னா தேன். அதாவது பசுவின் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யை இளமை காலத்தில் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நல்லது. தேனை முதுமை காலத்தில் உட்கொண்டால் உடலுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது என்பதாகும். மாணவன், உச்சி வேளையில் கிணற்றை எட்டி பார்க்காதே. இதன் விளக்கம், பல்வேறு விஷவாயுக்கள் உற்பத்தியாகும் உச்சி வேளையில் சூரிய ஒளி நேரடியாக கிணற்றில் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும். பார்ப்பவர்களுக்கு ஆபத்து. மாணவன் 4. வடக்கே தலை வைத்து படுக்காது. இதன் விளக்கம், பூமியின் காந்த திசை வடதுருவத்தில் அமைந்துள்ளது. என்று சொல்லக்கூடிய பழமொழி விளக்கம். அடுத்தது மாணவன் 6. ஒவ்வொருத்தராக சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதனுடைய விளக்கங்களும் கீழே கொடுத்திருக்கு. ஆசிரியர் இறுதியாக சொன்ன, நன்றி மாணவர்களே. இது போன்ற பழமொழி விடுகதைகளை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது சொல்லக்கூடியது அடுத்த வினா அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.